செல்போன்களில் சைபர் கிரைம் குற்றங்களை தடுக்கவும் பாதுகாப்புக்காகவும் சஞ்சார் சாத்தி ஆப்பை கட்டாயம் டவுன்லோட் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த ஆப்பினுடைய முக்கியத்துவம் என்ன ரமேஷ்? இதன் மூலமா நம்ம என்னென்ன நடவடிக்கைகளை கண்காணிக்க முடியும்னு மத்திய அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. நிலவரம் என்ன ரமேஷ்? அதாவது சஞ்சார் சாதி என்கிற ஒரு செயலியை இனி அனைத்து வகையான மொபைல் போன்களிலும் ப்ரீ இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்று தொலைத்தொடர்பு துறையான டிஓடி ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த வழிகாட்டு நெறிமுறையை யாருக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்றால் செல்போன் உற்பத்தியாளர்கள் மற்றும் செல்போன் இறக்குமதியாளர்களுக்கு இந்த அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது ப்ரீ இன்ஸ்டால் என்றால் இப்போது நாம் ஒரு செல்போனை வாங்குகின்ற போது அதில் சில செயலிகள் ஏற்கனவே இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கும். உதாரணத்திற்கு கூகுள் குரோம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சில செயலிகள் ஏற்கனவே ப்ரீ இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கும். அதனை பொதுமக்கள் தாங்களாக இன்ஸ்டால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனவேதான் இந்த சஞ்சார் சாதி என்கிற இந்த செயலியை இனி வாங்கக்கூடிய அனைத்து செல்போன்களிலும் ப்ரீ இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று செல்போன் உற்பத்தியாளர்களுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறை அறிவுறுத்தி இருக்கிறது. இனி புதிதாக தயாரிக்கப்படுகின்ற செல்போன்களில் 90 நாட்களுக்குள்ளாக இந்த செயலியை இன்ஸ்டால் செய்ய வேண்டும் எனவும், ஏற்கனவே மார்க்கெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய செல்போன்களில் சாப்ட்வேர் அப்டேட் மூலமாக இந்த சஞ்சார் சாதி செயலியை அப்டேட் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த சஞ்சார் சாதி ஆப்பை யார் உருவாக்கியது என்றால் மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு துறைதான் இந்த சஞ்சார் சாதி என்கிற செயலியை உருவாக்கி இருக்கிறது. இந்த செயலியின் மூலமாக நாம் காணாமல் போன அல்லது திருடு போன மொபைல் போன்கள் குறித்து புகார் அளித்து நமது காணாமல் போன மொபைல் போன்களை நாம் பெற முடியும். இதுவரை இந்தியாவில் இந்த செயலி இந்தியாவில் ஜனவரி மாதம் தான் அறிமுகம் செய்யப்பட்டது. தற்போது வரைக்கும் சுமார் 6 லட்சத்திற்கும் அதிகமான காணாமல் போன செல்போன்கள் இந்த சஞ்சார் சாதி செயலின் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர பல்வேறு சைபர் குற்றங்கள், இணைய மோசடிகள் ஆகியவற்றை தடுப்பதற்கும் இந்த சஞ்சார் சாதி மிகவும் உதவியாக இருக்கிறது. எனவேதான் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்ற இந்த சஞ்சார் சாதி செயலியை மொபைல் போன்களில் ப்ரீ இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ப்ரீ இன்ஸ்டால் என்கிற வசதி மட்டுமல்ல, பொதுமக்கள் அதனை எளிதில் பார்க்கக்கூடியதாகவும் எளிதில் இயங்கக்கூடியதாகவும் அந்த செயலி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தவிர பொதுமக்கள் அந்த செயலியை அன்இன்ஸ்டால் செய்ய வேண்டும் அல்லது டெலீட் செய்ய வேண்டும் என்றால் அந்த வசதி இருக்கக்கூடாது. டிசேபிள் செய்ய வேண்டும் என்றாலும் அது டிசேபிள் செய்ய முடியாதவாறு இருக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தலையும் கொடுத்திருக்கிறது. இப்போது நாம் ஒரு வாட்ஸ்அப்போ அல்லது பேஸ்புக்கோ நமக்கு அந்த செயலி வேண்டாம் என்றால் அதை நமது செல்ஃபிலிருந்து டிசேபிள் செய்து விடலாம். ஆனால் இந்த சஞ்சார் சாதி செயலியை டிசேபிள் செய்ய முடியாத அளவுக்கு இந்த ஹேண்ட்செட்டில் நிறுவ வேண்டும் என்று வழிகாட்டு நெறிமுறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான இணக்க அறிக்கையை 120 நாட்களுக்குள்ளாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில ரஷ்ய அரசாங்கம் கூட தனது நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மேக்ஸ் என்கிற ஒரு செயலியை அந்த நாட்டு செல்போனில் ப்ரீ இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்ததை நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியது அவசியம். எனவே தற்போது பொதுமக்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய வகையில் சைபர் குற்றங்களை தடுக்கக்கூடிய, காணாமல் போன மற்றும் திருடு போன மொபைல் போன்களை கண்டறிய உதவி செய்யக்கூடிய இந்த செயலியை அனைத்து செல்போன்களிலும் ப்ரீ இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்கிற மிக முக்கியமான அந்த உத்தரவை மத்திய தொலைத்தொடர்பு துறை அதாவது டிஓடி தற்போது வழிகாட்டு நெறிமுறையாக வழங்கியிருக்கிறது. ரைட், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.